அனைவருக்கும் சார். ஓகே ஓகே சார். நீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் கனெக்டிங். அதான் எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க வந்துட்டீங்க, இப்ப கண்ணப்பன் ஐயா வந்தாங்க, அவங்களுக்கு டவர் கட் ஆயிடுச்சு. வந்துடுவாங்க ஒரு நிமிஷம். நெட்வொர்க் இஷ்யூ நிறைய இருக்கு. ஆமா சார். எங்க ஸ்கிரீன்ல பார்டர் கட்டலையா சார்? நவநீதகன் சார், ஸ்கிரீன்ல ஒரு பார்டர் கட்டி விடுவீங்களா? எல்லாம் வல்ல இரவு திருவிழா சிவநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குடபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் பாலாஜி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் கணேஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி நவநீதகண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை சங்கத்தின் செயலாளர் நவநீதகண்ணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை சங்கத்தின் செயலாளர் நவநீதகண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறை உணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம்.
வள்ளலார் அருளிய மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படியே மனதார மகாமந்திரத்தை மனதில் உச்சரிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் அவ்வழியில் பின்பற்றி நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அடுத்ததாக படுத்த நிலையில் உருளாசனா. அடிவயிற்றில் பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மெல்ல இரு கால்களையும் மடித்து பிடித்து வலது இடதாக
ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. மெல்ல இரு கால்களையும் செங்குத்தாக நேராக உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இரு கால்களையும் முன்னும் பின்னுமாக நல்லா பார்த்துங்க. இந்த மூட்டு வலிகள், இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோஸ், அதோட இடுப்புல இருக்கக்கூடிய வலிகள் குறைவதற்கு, முதுகுத்தண்டை நேராக சீர் செய்வதற்கு இப்பயிற்சி உதவும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக எதிர் திசையில் நல்ல வயிற்று பகுதி மேலே வந்து கீழே போகுமாறு சுவாசம் அமையட்டும். அடுத்ததாக வட்ட வடிவில் வலப்புறமாக. இது புதுசா இருக்கு. ஓய்வு. ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. வயிற்று பகுதி மேலே வந்து கீழே செல்லட்டும். அதுவே முறையான மூச்சு. என்ன பண்ற? அதே வட்ட வடிவில் எதிர் திசையில். போட்டு பார்க்கல கோயிலுக்கு போறோம் அழசியாக ஓய்வு. ஞானஸ்குமார் பிரசிடன்ட் ஆஃப் ஆர்சி மயிலாடுதுறை. நிவேதித் கண்ணன். அடுத்ததாக இடது கை மேல உயர்த்துறங்க.
வலது கால் மேல உயரட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா, பாம்பாசனா. அப்படி இருக்கு. குதிகால்களும் இடுப்பை தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முயலாசனம். அப்படியே பூனை ஆசனத்திற்கு வந்து விடுகிறோம். 1 2 1 2 உடலை நேராக வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றி விடுகிறோம். ஒவ்வொரு ஆசனங்கள் செய்யும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் தூண்டப்படும். அந்த குறிப்பிட்ட இடத்தில் கவனத்தை வைத்து அந்த இடம் மட்டும்
சுகமடையுது, நலமடையுது அப்படின்னு நம்முடைய மனம் வேண்டும் பொழுது அந்த இடம் தூய்மை அடையும். நாம் எங்க மனதை குவிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஆற்றல் அதிகமாகும். அப்போ ஒருத்தர் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்துல இருந்தாலே அவங்களுடைய உடல் உள்ளமும் நலமடையும் அப்படிங்கிறது கருத்து. குறிப்பாக ஒரு அடிவயிற்றுல அழுத்தப்படுது அல்லது நுரையீரல் தூண்டப்படுது, நல்ல மூச்சு சீராக இருக்கும் பொழுது நம்முடைய இதயம் சீராகுது, அப்படி நல்லா சுருங்கி விரியணும் அப்படின்னாவே அந்த சுவாசம் சீராக இருக்கணும். சுவாசத்தினுடைய அடிப்படையிலேயே நம்முடைய மூச்சு இயங்குது. ஆகையால் அந்த ஆசன பயிற்சி பண்ணும் பொழுது அந்த வேண்டுதலோடு எந்த பகுதி தூண்டப்படுதோ அந்த இடத்தில் நலமடைகிறது, சுகமடைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்வது. உடல் பயிற்சிக்கும் யோக பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த உடல் பயிற்சி மூச்சு இறைக்கும், இது மூச்சுல தானப்படும். ரெண்டாவது, ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியாக ஆசனம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த எண்ணம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்குள்ள போக போறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. இனிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுகப்பிரசவம் பாகம் 7. பொதுவாக குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. இதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பழக்கம். இங்கே பாருங்க, தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்கலாம். காரணம் ஒன்று, உண்மையிலேயே தொப்புள் கொடி கட் பண்ணுறதா இருந்தால் இறைவன் இவ்வளோ பெரிய குழந்தையை உருவாக்கின அந்த இறைவன் கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் கட் பண்ணல? புரிஞ்சுக்குங்க, தொப்புள் கொடி கட் பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஒரு குழந்தை வெளியே வருதா, அதுக்கப்புறம் அடுத்து அந்த நஞ்சு கொடி வெளியே வரக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். வெயிட் பண்ணி நஞ்சு கொடி வெளியே வந்துருச்சா, குழந்தை தொப்புள் கொடி நஞ்சு கொடி வெளியே வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், சுடுதண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக கழுவணும். அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா, அது ரத்தம் சளி நிறையா இருக்குங்க. ஒரு பக்கெட்டில் சுடுதண்ணி வச்சு உள்ளே போட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவுங்க. குழந்தைய நஞ்சு கொடி எல்லாம் கழுவிடணும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணவே கூடாது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, தொப்புள் கொடி கட் பண்ணவில்லை என்றால் அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வருகிறது, அது ஜன்னல் வழியாக ஊரெல்லாம் போய் எல்லாத்துக்கும் நோய் வரும்னு. அதெல்லாம் ஒன்றும் வராது. அது எப்படி நோய் வரும்? அது என்னது? தொப்புள் கொடி. அது அருமையான ஒரு மருந்து. புரிஞ்சுக்குங்க. அதாவது தொப்புள் கொடியை கட் பண்ணாமல் எப்படி வளர்த்தணும்னா, இங்கே பாருங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. டிலே கட் ஆஃப் அம்பிளிகபிள் கார்டு அப்படின்னு கூகுளில் பண்ணுங்க. டிலே கட் ஆஃப் அம்பிளிகல் கார்டு என்ன தெரியுமா? தொப்புள் கொடியை 2 நிமிஷம் லேட்டாக கட் பண்ணால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும்னு இப்போ தான் நியூ ஜெர்சி, டிசி, வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் நிறையா பேர் சேர்ந்து இப்போ தான் லைட்டாக ஆராய்ச்சி பண்ணி தொப்புள் கொடியை 2 நிமிஷம் கழித்து வெட்டினா இல்லை ஒரு 4 நிமிஷம் கழித்து வெட்டினா அந்த குழந்தைக்கு சத்து வருதுன்னு இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நாங்கள்லாம் கட்டே பண்ண மாட்டோம். இந்த பிரசவத்துக்கு பேர் மறுட்டி சுகப்பிரசவம். இது அந்த காலத்தில் இப்படி தாங்க பெற்றுட்டு இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியல. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அதுக்கு நான் சான்றெல்லாம் கொடுக்குறேன். அதாவது குழந்தை எப்படி தெரியுமா வளர்த்தணும்? தொப்புள் கொடியை கட் பண்ணாமையே குழந்தைய வளர்த்தணும். அந்த நஞ்சு கொடியிலையும் தொப்புள் கொடியிலையும் தான் குழந்தையோட அம்மாவோட 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 அம்மாவோடன்னு ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த உலகத்தில் அவங்க பரம்பரை வாழ்ந்துச்சு இல்லையா? மொத்த பரம்பரை அறிவு, ஞானம், கல்வி, மொழி, எல்லா நூதன டெக்னிக் எல்லாமே அந்த தொப்புள் கொடி வழியாக தான் பாஸ் ஆகும். இதற்கு பெயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு பேர். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு போடுங்க, கூகுள் கொட்டும். அதாவது பரம்பரை அறிவை ஒரு குழந்தைக்கு வேண்டுமென்றால் தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடாது. சரி, அது எப்படி வளர்த்துறதுன்னு கேட்டால், அப்படியே சேர்த்து வளர்த்துனுங்க. மிஞ்சி போனால் 2 நாள் ஆகும், இல்லை 8 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், அவ்வளோதான். அது தானாக உழுகும். உழுகாது, குழந்தையே கையில் பிடிச்சி ஈ அப்படிங்கிற சத்தத்தோடு இழுக்கும்.
இது எல்லா குழந்தையும் இப்படி தான் இழுக்கும். அந்த குழந்தைக்கு தெரியும் எப்போ வந்து தொப்புள் கொடி வேண்டான்னு. கையில் பிடிக்கும், ஈன்னு கத்தும், இழுத்துரும், அது வந்துடும், கையில் கொடுத்துரும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். பாருங்க அதை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி, அதில் நஞ்சு கொடியை வச்சு வேப்பம் பொடி, கல்லுப்பு, மஞ்சள், லாவெண்டர் ஆயில், இந்த 4ஐயும் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயில் கலந்து அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை கலர் பருத்தி துணியில், நாப்கின் துணியில் ஒரு இன்ச்சுக்கு அந்த பவுடரை போட்டு அதுக்கு மேலே நஞ்சு கொடியை வச்சு, ஏன்னா கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்க அடிக்கடி கழுவணும். இதில் வச்சிங்கன்னா கழுவ வேண்டியதில்லை, 8 நாளைக்கு அப்படியே தாங்கும். அதுக்கு மேலே அந்த பவுடரை தூவி அதை மூட்டை மாதிரி கட்டி வருங்க, ஒரு நூல் போட்டு கட்டி குழந்தை தொப்புள் கொடி, அந்த நஞ்சு கொடி, இது வந்து ஒரு வெள்ளை பேக் இருக்குங்க. அப்படி எப்பப்பெல்லாம் குழந்தை எடுக்கிறீங்களோ சேர்த்து எடுக்கணும், சேர்த்து வைக்கணும். பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க, இது வந்து மருட்டி சுகப்பிரசவம்னு போடுங்க, லோட்டஸ் பர்த்துன்னு போடுங்க. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேரெல்லாம் இருக்குது. இந்தோனேசியாவில் பல்வேறு நாடுகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா, இது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது இந்தோனேசியை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க கற்றுக்கிட்டது இந்தியாவில். அவங்க பேர் எல்லாமே உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இருந்தால் உலகத்துக்கு போயிருக்குது, ஆனால் திரும்ப அங்கேருந்து இங்கே வருது. இப்படி குழந்தைய அந்த தொப்புள் கொடியோடு அப்படியே வளர்க்கணுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 8 நாள் 5 நாள் ஆகுங்க. குழந்தை என்ன பண்ணும், அதுவே பிடிச்சி இழுத்த உடனே பாருங்க, இப்போ என்னாச்சு, தொப்புள் கொடி வந்து குழந்தைலேருந்து வெளியே வந்துருச்சா, இப்போ குழந்தை பிரிஞ்சிருச்சா, அந்த 8 நாளுக்குள்ள அந்த குழந்தைக்கு எல்லா எஜுகேஷனும் போயிருங்க. அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம் வேண்டாம், காலேஜுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், அதுக்கு எல்லாமே தெரியும். ஸ்டிமுலேட் பண்ணால் போதும். ஸ்டிமுலேட் என்ன தெரியுமா, அந்த குழந்தைகிட்ட அம்பை கையில் கொடுத்தா போதும், அதை பார்த்தோன்னா பழைய ஞாபகம் வரும், அம்பெடுத்து விடும். ஒரு மொழி, அந்த அந்த பரம்பரையில் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ எல்லா மொழியும் தெரியுங்க. ஆமாங்க, ஒரு வேளை அவங்க 4வது தாத்தா வந்து ஜெர்மனில் இருந்திருந்தாருன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கொடுங்க, படித்து காட்டியிருங்க. அது நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பெற்று பாருங்க, அப்புறம் தெரியும். அதுக்கு உதாரணமாக எவ்வளோ குழந்தை இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, என்ன சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன். 400 மொழி பேசும் ஒரு குழந்தை. ஒரே குழந்தை வீட்டில், அது சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்ட குழந்தை 400 மொழி பேசும். அமெரிக்காவில் ஒரு குழந்தை இருக்குது. இப்படி லிஸ்ட்டு பேரோட, அட்ரஸோட, ஃபோன் நம்பரோட தர முடியும். வந்து பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. வீட்டில் சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி பெற்றுட்டிங்கன்னா அது குழந்தை இல்லைங்க, அது உலகை ஆளும் குழந்தை. அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன செய்யணும்னு சொல்கிறேன். குழந்தையோட உடம்புலேருந்து வெளியே வந்தோடனே இப்போ தான் என்ன பண்ணணும், அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணணும். தொப்புள் கொடி நஞ்சு கொடி பிரிச்சிடணும். இந்த தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல்ஸ். இது எப்படி பதப்படுத்துறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, இது எப்போ வந்து தொப்புள் கொடி விழுகுதோ அந்த தொப்புள் கொடி விழுகிற நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களாமா, எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுங்க, அது எல்லோரும் கூப்பிட்டு வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் குழி தோண்டி தேங்காவை உடைச்சி வாழைப்பழமெல்லாம் வச்சு பூஜை ஜாமான் ஏற்பாடு பண்ணி சொந்தக்காரங்களை வர சொல்லி, முக்கியமான சொந்தக்காரங்களை வர சொல்லி எல்லாரும் கும்பிடுவாங்களாமா. இந்த குழந்தைக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம்னு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா, அந்த தேங்காய்க்குள்ளே அந்த நஞ்சு கொடியை வச்சு புதைச்சி வச்சுருவாங்களாமா. இதுதான் அந்த காலத்தில் இருக்கிற வழக்கம். இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, கேரளா பக்கம் போங்க, மலையாளிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது திட்டும்போது எப்படி திட்டுவாங்க, ஒரு வேளை ஒருத்தர் வந்து தந்திரமாக ஒரு வேலையை பண்ணுறாருன்னா, ஏய் உங்கள் வீட்டுக்கு பின்னால் தெற்க பக்கம் புதைச்சி வச்ச நஞ்சு கொடியை நரி தூக்கிட்டு போயிடுச்சா, அப்படி ஒரு பழமொழி இருக்காமா. இவன் என்ன இப்படி கத்துன்னு கத்துற, உன்னோட நஞ்சு கொடியை நாய் தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்களாமா. இந்த பழமொழிக்கு இது வரைக்கும் யாருக்குமே அர்த்தமே தெரியல. மருட்டி சுகப்பிரசவத்தில் இதெல்லாம் அர்த்தம் புரியும். எனவே இதெல்லாம் ஃபங்க்ஷனுங்க, அதை வந்து உள்ளே புதைச்சிடணும். இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரு அருமையான பொக்கிஷம். இந்த தொப்புள் கொடியை ஸ்டெம்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்படி நாம் சுகப்பிரசவம் செய்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மிகவும் வீரியமான ஒரு சந்ததியை நாம் உருவாக்க முடியும். சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. அதாவது சுகப்பிரசவத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக நமக்கு பல டாபிக்கில் சில விஷயங்களை கூறி வரும். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு மல்டிபிள் சுகப்பிரசவம் எப்படி பண்றதுங்கிறத பத்தியும் நமக்கு ஈழ பாஸ்கர் ஐயா வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது மாதிரி தொடர்ச்சியான விளக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஆனா பிரசவங்கிறதுக்கு இவ்வளவு
விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து அனைவரும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்று இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமக்கு சுகப்பிரசவத்தை பற்றி சிறப்பான ஒரு பயிற்சி நிகழ்ச்சியை கொடுக்கும் ஐயா பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக மூச்சு பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். மூச்சு பயிற்சிக்கு முன்பாக இந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காலங்காலமாக நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயத்த வீட்டுல இன்னைக்கு சுகப்பிரசவம் பார்க்கறதுக்கான அனுமதி கிடையாது. அப்படி பார்த்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. இன்னைக்கும் எங்க கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர் தான் முத்தூருங்கிற இடத்துல நடந்தது. அதுக்கு அந்த சான்றிதழ் கூட வாங்குறதுக்கு அவ்வளவு பிரச்சனையாச்சு. அதே சமயத்துல வந்து பல்வேறு தரப்புல வந்து அவங்களுக்கு நெருக்கடி வந்தது. அதையெல்லாம் சமாளிச்சு மேல வந்தாங்க. அப்படி ஒரு இயல்பாக மற்ற உயிரினங்கள் போல இந்த உயிரினங்களுக்கும் அந்த சுகப்பிரசவம் என்பது இயல்பாகவே நடக்கும். இனிமேலும் நடக்கத்தான் போகுது. அதைய வந்து ஒரு பிரமாண்டமாக அதைய வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. எங்க பாப்பா கூட நாங்க அப்படிதான் பண்ணோம். சுகப்பிரசவம் தான் நடந்தது. ஆனா நிர்பந்தத்தின் காலமாக நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு இயற்கையாக ஒரு நிகழ்வு இயற்கையை நிகழ்த்தது. ஆனா இதைய வந்து ஒரு கூட்டம் வந்து இதைய வந்து வேற வகையில திசை திருப்பிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து விழிக்கக்கூடிய காலமாக இருக்கு. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லா இடங்கள்லயும் கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கு. மௌனியாக இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு குற்றம் செய்யறதுக்கு துணை போறோம் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல நம்ம பதிய வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பல்லு விழாம பாதுகாத்துக்கிறது அறிவியலா, அல்லது பல்ல நான் சரியா கட்டுவேன் அப்படிங்கிறது அறிவியலா? எது அறிவியல் அப்படின்னு நம்ம பார்க்கறது வேண்டிய கட்டமாக இருக்கு. ஒரு சுகப்பிரசவத்தை எப்படி நிகழ்த்துவது அப்படின்னு படிக்கிறத விட்டுட்டு எப்படி அறுவை சிகிச்சை செய்வது அப்படிங்கிறதுக்கே 90% நிகழ்வு நடந்துருது. அப்போ 90% சுகப்பிரசவம் பண்ணி முடியாம ஒரு 10% தவிர்க்கவே முடியல அப்படிங்கிற போது அறுவை சிகிச்சை போனா அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இன்னைக்கு 90% அப்படிதான் நடக்குது. காரணம் இப்படி சுகப்பிரசவத்துக்கான தொகை வந்து கூடுதலாகவும் இதுக்கு குறைவாக இருக்கு. இப்போ அதே தொகையை கூட வாங்கிட்டு கூட சுகப்பிரசவம் பண்ணா என்ன அப்படின்னு கூட நாம நினைக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் இந்த கல்வி வந்து மிக முக்கியமான கல்வி. அந்த சுகப்பிரசவம் என்பது அது உள்வாங்கிக்கணும், இது வளரணும். ஏன்னா இவ்வளவு விஷயங்களை வந்து சுகப்பிரசவத்துக்காக போடுறாரு அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல ஆய்வு பண்ணி அந்த மக்களுடைய வாழ்நிலை என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம போடுறோம். அப்படி கிராமங்கள்ல இயல்பாகவே நடக்குது. விறகு வெட்டி விறகு உடைய சுமையை சுமந்துக்கிட்டு வந்து விறகு சுமையை இறங்குது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் வெளியில வர்றது எல்லாம் நம்ம பெரியவங்க கிட்ட பார்த்துருக்கோம். அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மனதுல நம்ம பதிய வைக்க வேண்டியது இருக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்குள்ள போக போறோம். மூச்சு பயிற்சியில கிரியா பயிற்சி. முதுத்தண்டை நேராக வைத்து உடலும் தலையும் மேற்கோட்டில் வைத்து ஒரு நிதானமான ஆழமான மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே தோள்பட்டையில் கைகளை வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 உள்ளே வெளியே
in, out, in, out, in, out, ஓய்வு. அடுத்து கைகளை பக்கவாற்றில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்றுள் இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. இடதுகையில் சின்முத்திரை, வலதுகையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று செய்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் முதுகுத்தண்டை நேராக வைத்து உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து வெளிக்காற்று உள்ளே வரும் இடத்தில் பயிற்சியை மேற்கொள்கிறோம்.
7 சுற்று முடிந்த பிறகு உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். முதுகு தண்டை நேராக வைத்து உடலும் தலையின் மேற்கோட்டில் வைத்து சுவாசம் நிகழ்வதை பார்வையாளராக இந்த மனம் கவனிக்கட்டும். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, இதில் கவனம். மனம் எப்பொழுதும் கடந்த காலம் எதிர்காலத்திலேயே இருக்கும். அந்த எதிர்காலத்திலும் கடந்த காலத்திலும் இல்லாமல் நிகழ்காலத்தில் நிகழ்த்துவதற்கு இப்பயிற்சி மிக முக்கியமான பயிற்சியாகும். ஏற்கனவே நினைவுபடுத்தியுள்ளோம். தங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு இருக்கிறதோ அல்லது ஏதாவது வண்டியில பயணம் பண்ணும் பொழுதோ அல்லது ஓய்வு நேரங்களில் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம். உங்களுடைய சுவாசமே உங்களை நெறிப்படுத்தும், உங்களை ஒழுங்குபடுத்தும், உங்களை உயர்த்தும். ஆகையால் இப்பயிற்சி எல்லோருக்கும் பொதுவானது. எத்தகைய நேரத்திலும் இதை மேற்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்வியல் விளக்கம். தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை அளிக்க வருகிறார்கள் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். இந்த வாழ்வியல் விளக்கத்துல இப்போ எல்லாரும் நம்ம கலந்து பேச போறோம். இந்த வாரத்துல ஒரு 2 வாரங்களாக நம்ம என்ன உள்வாங்கிக்கிட்டோம். இறைமதன் ஐயா வந்தாரு, அடுத்து இளங்கோவன் ஐயா வந்தாங்க, அடுத்து மாரஞ்சி ஐயா வந்தாங்க. இதுல இந்த 3 நபர்கள் வந்ததுல ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் கூட கவனிச்சிருக்கேன். கண்ணப்பன் ஐயா ஐயா இல்ல அப்படி திங்கக்கிழமையில இருந்து வாங்க. திங்கக்கிழமை காய்கறி வைத்தியம் அலமேல மங்கை அம்மா வந்தாங்க. ரைட்டுங்க ஐயா. அடுத்தது செவ்வாய்க்கிழமை இளங்கோவன் ஐயா வந்தாங்க. புதன்கிழமை அன்னைக்கு பாஸ்கர் ஐயா வந்தாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க நம்ம சிவகாசி மாரஞ்சி வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறைமதன் ஐயா வந்தாங்க. சனிக்கிழமை தாய்ச்சி பயிற்சி நடக்கவிருந்தது, தவிர்க்க முடியாமல் இந்த வாரம் நடக்கவில்லை. இவற்றை உள்வாங்கி சொல்லுங்க. இவற்றை உள்வாங்கி இப்படிப்பட்ட வந்தாங்க இல்லைங்களா. இதுல இப்போ ஒரு திரைப்படம் பார்த்தா கூட அந்த திரைப்படத்துல முக்கியமான சீனாவது ஒரு 4 சீனாவது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்தந்த விஷயங்கள் அது ஏற்கனவே பழக்கப்பட்டதுனாலோ அல்லது முக்கியமான விஷயங்கள்ங்கிறதுனாலயோ என்ன திரைப்படமாக இருந்தாலும் சரி, என்ன நிகழ்வா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருட்ட 1 மணி நேரம் உரையாடணும்னா கூட அதுல சில விஷயம் ஆழமா பதிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஆழமாக பதிஞ்சதுல காய்கறி வைத்தியத்துல நெல் பாஸ்கர் ஐயா பேசினதுல, அடுத்து இளங்கோவன் ஐயா பேசினது, மாரஞ்சி, இறைமதன், இப்படி நான் இப்போ 5 பேர்த்துக்கிட்டையும் 5 விஷயங்களை கூட சொல்ல முடியும். எல்லாத்தையும் கூட என்ன சொல்லலைன்னா கூட 5 நபர்களும் 5 விஷயங்களை ஆழமாக பதிய வச்சதை நம்ம சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்பட்டிருந்திருக்கும். அது ஏன் நம்ம அப்படி கேட்கிறோம் அப்படின்னா கூட அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்குது, பிடிக்கல, அல்லது முக்கியமானது இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நகர்த்தலாம் அப்படிங்கிறது தான். எப்பவுமே
கூட இருக்கிறவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, எந்த அளவுக்கு உள்ள போச்சு அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து நிகழ்வுகள் வந்து சீரமைக்கப்படுகிறது. அதனால அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க கருதுறோம். வெளிப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் மன நிறைவா இருக்கும். சொல்லுங்க. நேற்று நம்ம கூறியது போல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. சந்தோஷங்க. இல்ல நேரலையா இல்ல, மனதளவுல. இதுல கூட ஒரு விஷயத்த குறிப்பிடுறோம். எண்ணங்கள் வந்து சிறப்பா இருக்கலாம். அதாவது வீடியோ ஆன் பண்ணுங்கிற எண்ணங்கள் கூடிய விரைவில் வெளிப்பாடுகள் அனைவருக்கும் வர வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். குணபாலன் ஐயா கூட தவிர்க்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஐயா, இந்த துளசிலிங்க ஐயாங்கிறவங்க வந்து காலையிலே பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு கரெக்டா வந்துருவாங்க, வீடியோ ஆன் பண்ணிடுவாங்க. அதாவது செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களும் கூட நீங்க அதை உள்வாங்கிறதுக்கு நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்துருங்க, அது தப்பே கிடையாது. சில பேர் வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம், நான் நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்தா கூட கரெக்டா இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த துளசிலிங்க ஐயா வந்து கரெக்டா ஆன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, ஆனா எந்த பயிற்சி செய்ய மாட்டாங்க. நானும் சில அதான் உட்காந்துட்டு செய்யற பயிற்சி மட்டும் கரெக்டா செஞ்சிருவாங்க, என்ன காரணம் தெரியல. அது மாதிரி கூட நீங்க ஆன் பண்ணிட்டு வரலாம், அதுக்காக தான். ஓகே, நன்றி. சொல்லுங்க ஐயா. ஒருத்தர் காலைச்சக்கரத்துல நிகழ்த்தற்காக வேண்டி கூப்பிடுறாங்க, குணபாலன் ஐயா தான் கூப்பிடுறாரு. ஆனா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணாதான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்தினவரை வந்து நம்மளே தவிர்த்தோம். அப்படி வந்து நிர்பந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் வந்து அப்படி வெளிப்படையாக வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வற்புறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. அது அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வரவே இல்லை, நம்மளும் வந்து மறுபடி அழைக்காம போயிட்டோம். இப்படி வந்து நம்ம ஒரு சட்டமாக்கல, ஒரு கடினமாக்கல. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, கால சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதனால அந்த நிகழ்வு அப்படி இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு செய்திகள் வந்து நீங்க உள்வாங்கி இருப்பீங்க இல்லையா? இந்த செய்தியை சொன்னாரு, அது உபயோகமாக இருந்தது, அதை நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வசதியா இருக்கும். ஐயா பழனிவேல், திருப்போரூர். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இறைமகன் வந்து நடத்தின வகுப்புல மனசு அடிப்படையா வச்சு வாழ்க்கையை நம்ம இது நடத்துறோம் அப்படின்றது சொன்னதுல திருக்குறள் உள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம், உள்ளத்தனைய உயர்வு அப்படின்ற திருக்குறள் விளக்கமா சொன்னதுல எனக்கு மனசு ரொம்ப பதிஞ்சுது. அதுபடி வாழ்க்கையை நான் வளர்த்துறதுக்கு எனக்கு அது நல்ல ஒரு விளக்கமா அது அமைஞ்சது. அதுதான் நான் சொல்ல வரேன். நல்லதுங்க ஐயா. ஐயா அந்த திருக்குறள் இன்னொரு முறை சொல்லுங்க. வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தத்தம், உள்ளத்தனைய உயர்வு. அப்போ மனம்தான் தீர்மானிக்குது. அந்த தண்ணீர் அளவு எவ்வளவு உயர்தோ அந்த அளவு அந்த மலரும் உயர்ந்து இருக்கும். நம்மளோட நல்ல எண்ணங்கள் எவ்வளவு உயர்தோ அந்த வாழ்க்கை நமக்கு உயரும் அப்படின்ற விளக்கம் அந்த திருக்குறள் அவர் அன்னைக்கு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நல்லதுங்க ஐயா. அதுல கூட இப்போ நானும் அந்த மனம் பத்தி படிச்சிருந்தாலும் ஐயா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு முள் கல் காடு நிறைந்த காட்டுக்குள்ள பயணிக்கும் பொழுது ஒரு சிறு விளக்கு, அந்த சிறு விளக்கை கொண்டு நடந்தோம் அப்படின்னோம்னா அந்த பாதையை வந்து எளிமையாக கடந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரு கூட நேற்று திருப்பூர்ல போன் பண்ணி பேசினேன். அப்படி ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் வந்து வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட நபர்களும் இந்த காலை சக்கரத்துல வந்து பயணிக்கிறாங்க, வளர்த்தெடுக்கணும்னு விரும்புறாங்க. அதனால ரொம்ப உயர்வான விஷயம், எளிமையான விஷயம். மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு லட்சியத்தோட இயங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து திருக்குறளுடைய உதாரணத்தோடு இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்தினது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த திருக்குறளை வந்து மறுபடியும் நம்ம எடுத்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க இந்த காலை நேரத்துல. நன்றிங்க ஐயா.
அடுத்தது சொல்லுங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமஸ்காரம் சார். வணக்கங்க ஐயா, நமஸ்காரம். ஸ்ரீமுஷ்ணம் ரவிசுந்தர் சிவாச்சாரியார் ரோட்டரியன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய செயல்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்க்கறது நல்லா இருக்கு, அருமையா பண்றீங்க, சிறப்பு. நாங்க சங்கல்பத்துல உங்களுக்கெல்லாம் சங்கல்பத்தில் சொல்லுவோம், மனசா சிந்தியா அனுகூல சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். மனசுல என்ன நினைக்கிறோம், இந்த காரியம் அனுகூலமாக நடக்க வேண்டும், அதுக்கு மனசுதான் காரணம் அப்படிங்கிறத சங்கல்பத்துல சொல்லுவோம். என்னமோ ஐயர் மந்திரம் விளையாண்டு போயிடுவானே தவிர, ஆனா சொல்றது என்னன்னா, மனசா சிந்தியா காரியா அனுகூல சித்தியர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்க மனசாலே நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது நல்லபடியா நடக்கிறது பிரார்த்தனை பண்றோம். மனசு நல்லா தெளிவா இருக்கணும். இந்த காலை பொழுதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது உள்வாங்கும் பொழுது மனசு சுத்தமாயிடுது. குளிச்சாதான் உடம்பு சுத்தமாறுது. இன்னும் நல்ல விஷயங்களை கேட்கும் போது மனசு சுத்தமாறுது. அதுதான் சிறப்பு. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. அதுல கூட அந்த நிகழ்வுல வந்து நீங்க பயிற்சி பண்றது கூட அடுத்தது ஹீலர் பாஸ்கர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்வை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கபடி போட்டி நடக்குது. அந்த கபடி போட்டி நடக்கிறது போது நீங்க களத்துல வந்து இறங்கி விளையாடுறீங்களோ விளையாடலையோ, ஆனா களத்துல போய் நீங்க முதல்ல வந்து பார்வையாளராவது பாருங்க அப்படின்னா, அப்படி இந்த ஐயா வந்து காலையில என்னால பயிற்சி பண்றனோ பண்ண முடியலையோ, ஆனா வந்து நான் வந்து இதைய வந்து பாக்குற முதல்ல மறுபடியும் நான் சின்ன சின்ன பயிற்சியாவது பண்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐயா அந்த தொடக்கத்துல அந்த அந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதி தொடங்கணும். அதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசும் பொழுது நீங்க பல நிகழ்வுகளை பாருங்க, பார்த்துட்டு வந்து நீங்க அதுக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படி எல்லாம் பார்த்ததுனாலதான் நாங்க ஓரளவுக்கு முழு சதவீதம் நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு முறைப்படுத்தி அதை பல கோணங்கள்ல நகர்த்துவதற்கு வந்து இது துணை செஞ்சது. அப்படி வந்து முதல்ல நான் பார்வையாளராக இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்தினேன். சந்தோஷம். அடுத்தது வாங்க. ஐயா நீங்க பேசுற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ கூட உங்க முகத்தை கூட காட்ட வேண்டாம், உங்களுடைய வாய்ஸ் வந்தா போதுமானது. ஏன் முகத்தை காட்டுறதுனால என்ன? ஹலோ, நிறைய பேரு பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஐயாவோட மூஞ்ச பார்த்தா ஒன்னும் பயம் ஒண்ணும் தெரியலையே. நான் பேசலாம். குழந்தை முகமாதான் இருக்குங்க. கௌரி அம்மா சொல்லுங்க. அவரு விஜயமதன் படத்துக்கு இல்ல, ஒரு வாரமா பார்த்து எல்லாம் வரவங்கலாம் மனசை பத்தி தான் நிறைய மனசு அடுத்த கட்டத்துக்கு நம்மள இயற்கையோட இயற்கை வாழணும். அடுத்தது தியான முறை ஐயாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்ணப்பையாவும் அடுத்ததுலாம் தியான முறையெல்லாம் நிறைய செய்யணும். அதுக்கான ஒரு இதுவா தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் 10 நாளா செய்யறது. நன்றி ஐயா. ஆமா சரிங்கம்மா, கொஞ்சம் தெளிவாக எக்கோ அடிச்ச. சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா. வேற யாராவது வெளிப்படுத்துங்க. நான் வாய் விட்டு போன சொல்லும் போய்விட்ட காலமும் திரும்ப வராது. அடுத்து வந்து நாளைக்கு இது போல பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்கும். அதனால மற்றவங்க ஏதாவது வெளிப்படுத்தினா அல்லது இந்த காலை சக்கரத்தை வந்து மேலும் என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட நீங்க வெளிப்படுத்தலாம். இப்படி செஞ்சிருந்தா இப்படி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், செழுமைப்படும், ஒரு புத்துணர்வோட இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் கூட நீங்க வெளிப்படுத்தலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா.
எந்த நிகழ்ச்சினும் எதுவும் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே கலவையா குடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எங்க தேடினாலும் கிடைக்காது. உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் குடுக்கறதும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனையுமே இருக்குது. அப்படி சரி. பார்க்கும்போது, அ இப்ப இருக்கிற எதிர்காலத்துக்கு நம்ம பசங்கள வளர்க்கறதுக்கு மாரஞ்சியம்மா சொன்ன மாதிரி நெறைய விஷயத்த மாத்த முடியல. அது எல்லாம் வந்து பசங்க எல்லாம் வெளிய படிக்க போற இடத்துல அது மாரி மாறிட்டாங்க. சரிங்கம்மா. இப்ப நாங்க முயற்சி பண்ணி அதெல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம். ஓ, அவரு நல்லதுங்க. சொன்னாரு, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா, நம்ம அத மாரி இருந்துட்டோமேன்னு. அ பசங்கள சரியா வளர்க்க முடியலன்னா, அவங்க டம்மி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து வெளியில என்ன இருக்கோ அத மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் மாத்தும்போது அத புரிஞ்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே முயற்சி பண்ணின்னு இருக்கேங்க. அதே மாரி நீங்க சொல்லிக் குடுக்குற யோகாவா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்தந்த டைமுக்கு அத பண்ணும்போது அதனோட இதுவும் நல்லாவே தெரியுது. யோகாவா இருக்கட்டும் சரி. இப்ப இறைமதன் ஐயா சொன்னாரு, மனசுக்கான விஷயம். உண்மையிலே நல்லா இருக்கு எல்லாமே. அதுல எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப அ என்ன சொல்றது? வார்த்தைகள் இல்லை. காலை பார்க்கிறன்றது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். நன்றிங்க. அப்படி சொல்றீங்க. அப்போ உண்மையிலேயும் பெரிய விஷயம் அப்படின்ட்டு இன்னும் எனக்குள்ளேயும் இன்னும் வந்து நேர்த்திப்படுத்தணும், செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரியுதுங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆடுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னும் சரியா செய்யல அப்படிங்கிறது. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது நிறைவாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்திருக்கீங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. பயணிங்கம்மா, மற்றவங்களையும் பயணிக்க வைங்கம்மா. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்து நன்றிங்க. வாங்க. காலம் ஐயா காலம் வணக்கங்கய்யா. கடந்துகிட்டே இருக்குதுங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. காய்கறியை பத்தி சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, இங்கிலீஷ் காய்கறின்னா பெரிய காய்கறியா வாங்கணும். சரி. தமிழ் காய்கறினா நம்ம எப்பயுமே அந்த ஒடிச்சு வாங்குறது, பிஞ்சா வாங்குறத பத்தி சொன்னாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு விவரம் வந்து நாங்க தெரிஞ்சுட்டோங்கய்யா. அப்புறம் எல்லா காய்கறியும் நம்ம ஈஸியா சூப்பு போட்டு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயங்களும் அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க. சூப்பர் சூப்பர்மா. அதே மாதிரி சொல்லுங்க. அந்த அந்த காய்கறிகளை கூட வந்து பிஞ்சா எடுக்கணும். இந்த இந்த காய்கறிகள்னா இங்கிலீஷ் காய்கறிகள்னா நல்லா முத்தி அடர்த்தியா வரணும். அப்பதான் வந்து அதுல வந்து சத்து அதிகம்னு சொன்னதுக்கு என்னுடைய துணைவியார் பூங்கடி அந்த நாள் கூட அவங்க வரல. அந்த கருத்தை நான் பதிய வச்சேன். இப்படி வாங்கணும், இப்படி செய்யணும். அந்த கருத்தை வந்து ஆழமா உள்வாங்கணும். ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அது. அப்படிப்பட்டதை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுவும் அவங்க கூட வெளிப்படுத்தாம அவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயி கிட்ட போய் அவரு விளைவிக்கக்கூடிய இடத்துல போய் அந்த களத்துல அந்த இடத்துல போய் அவங்க உள்வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய தேடுதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயணிக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்து பல்வேறு இடங்கள்ல போய் என்னென்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு கிழர் பாஸ்கர் கூட இத்தனை இடங்கள்ல இத்தனை விஷயத்த பேசுறாரு அப்படின்னா, ஒரு குக்கிராமத்துல ஒரு கார் வண்டியே போக முடியாத இடமா இருந்தா கூட அந்த இடத்துலயும் போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உண்மையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டுதான் வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்போ பல்வேறு மனிதர்கள் கிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து முடங்கி கிடக்குது. அதைய வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துறதுல வந்து இன்னைக்கு காய்கறி மருத்துவம் கூட வந்து சாதாரணமான மருத்துவத்துல நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்களோட நட்பாக இருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமா மீண்டும் அந்த அடர்த்தி பிஞ்சு அப்படிங்கிறது. அது ஒண்ணுங்க. அதே மாதிரி பாஸ்கர் ஐயா வந்து அந்த அரிசியை பத்தி எல்லாம் சொல்றாங்களே, சம்பா ஐட்டங்கள், அப்புறம் நிறைய இந்த அரிசி இந்த இதுக்கு நல்லது அப்படிங்கிற அந்த மாதிரி பாயிண்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களும் எங்களுக்கு வந்து சுகருக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க, குழந்தைங்களா இருந்தா இதை கொடுங்க, அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுங்க அந்த கருத்துக்களும். அப்புறம் நீங்க டெய்லி ஒவ்வொரு டிப்ஸ் சொல்றீங்க இல்லைங்க, ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுதாங்க ரொம்ப 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 எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அன்னைக்கு நாளெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். ஐயோ இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத டைம்லாம் நாங்க மிஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. அப்போல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஃபீல் ஆகும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுங்க அன்னைக்கெல்லாம்.
நம்ம குரூப்ல யாராவது கூப்பிட்டு கேட்பேன், இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேங்க நான். சரி அந்த சரி மாதிரி சரி. ஒரு இது இருக்குங்க. நீங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க டெய்லியுமே. அது எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வியில எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அது இப்போ தைராய்டு, நாங்களும் சுகரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸுங்க, அப்புறம் சரி ஒவ்வொரு இது அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கீங்க. நிச்சயமா எந்த மருந்துகளும் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கறது வந்து ஆணித்தரமான அனுபவ உண்மைங்கம்மா. அந்த மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் அப்படிங்கிற அந்த வள்ளுவனுடைய சொல் வந்து ரொம்ப 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 உயர்வானது. அதனால வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அல்லது ஒரு நாட்டு மருந்துன்னா ஒரு மண்டல சாப்பிடுறது, ஒரு சூப் போட்டு குடிக்கிறது. இன்னைக்கு கூட காலையில நான் சூப் போட்டு குடிச்சிட்டு தான் உங்க முன்னாடி இருக்கேன். ஒரு 5 நிமிடத்து வேலை முன்னாடியே முருங்கமரம் இருக்கும், வல்லாரை இருக்கும், இந்த மஞ்சள் கரிசாலை இருக்கும், புதினா இருக்கும். இதுல ஒரு கை அதுல ஒரு கை. சும்மா வர்ற வழியில அப்படியே பறிச்சுட்டு வருவேன். வந்துட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள அது கொதிச்சிடும். ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் நம்ம கிட்ட போடுறேன். அவ்வளோ ஒரு உற்சாகமும் தென்பும் ஒரு இயல்பான வேலைகளை வந்து தொய்வில்லாமல் இயல்பா போய்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன் இத வந்து நீங்க இப்ப சொன்னது கூட டிப்ஸ் தாங்க. ஆமாங்கம்மா. இப்போ ஒரு டீ வைக்கிற நேரம் தான் நான் வந்து என்னுடைய துணையாரு கூட அந்த வேலைகளை வந்து நான் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வேலைகள் வந்து என்னை விட அதிகமான வேலைப்படு உள்ள நபர். அதனால வந்து எவ்வளவு நாளோ வந்து துணி வச்சிருக்காங்க. நானும் தான் வந்து ஒரு நாள் வந்து அவங்க துணியை துவைச்சா என்னன்னு கூட நான் நினைப்பேன். 100 நாள் துவைச்சா ஒரு நாள் நம்ம துவைச்சா என்ன, 100 நாள் சமையல் பண்ணா நம்ம ஒரு நாள் சமையல் பண்ணா என்ன அப்படிங்கிறதும் பார்ப்பேன். ஒரு பாத்திரத்தை வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு சுத்தப்படுத்தி பார்த்தாதான் தெரியும் இவ்வளவு இருக்கா இதுக்குள்ள அப்படின்ட்டு. மேலோட்டம் எல்லாம் பார்த்தா தெரியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா நம்ம அந்த வலியை அனுபவிச்சாதான் தெரியும். அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு. பெருசா செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அப்படி செய்து பார்ப்பேன் அவங்க இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு. ஹீலர் பாஸ்கரையா ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய டிஃபன் அந்த ஒத்த டிஃபன் வந்து அவங்கதான் விளக்குனாங்க. நான் என்னுடைய துணையோட சொல்லல. அவங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவங்க பாத்திரத்தை வந்து வேற யாரும் விளக்குறதுக்கு விடல, அவருதான் விளக்குறாரு. அப்படிப்பட்டவங்கதான் மற்றவங்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்க முடியுது. இப்படி பல்வேறு நபர்களை நான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய அந்த நேர்த்தியான விஷயம், அப்படியெல்லாம் பார்த்துட்டுதான் வந்து நானும் கொஞ்சமாவது கொஞ்சம்தான் மாறி இருக்கேன். முழுசாவெல்லாம் மாறின்னு சொல்றேன். இப்படியான ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதனால எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும். குறிப்பாக வந்து ஆண்கள் எல்லாரும் நல்லா சமையல் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து வாங்க, காலம் கடந்துகிட்டே இருக்கு. காலம் கடந்துட்டு இருக்கு. ஓகே. மிளகு சொன்னீங்கல்ல, மிளகு சாப்பிட்டது கூட நல்லா வேலை செய்யுது. ஆமாங்கம்மா, அற்புதமான அது ஒரு நிகழ்வுமா. சாதாரணமா இல்ல, உண்மையிலேயே வந்து நான் அந்த மிளகு மருத்துவத்தை கொடுத்து எவ்வளவோ நபர்கள் குணமாயிருக்காங்கம்மா. கால்லாம் வந்து 2 வருடமாக இந்த எதிர்த்த மாதிரி ஒரு ஐயா ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. 2 வருடமாக சமணம் விட்டு போற முடியல. அவர் இன்னைக்கு கோயில்ல போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் சமணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்களை மருத்துவத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. நீங்க அங்க போங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நபர்களுக்கு வந்து அந்த மிளகு மருத்துவம் ஒரு 1/4 கிலோ 100 கிராம் வாங்கி வச்சுட்டு காலையில இன்னை வரைக்கும் நான் அந்த மிளகு சாப்பிட்டு தான் வரேன். 15 மிளகு காலையில வந்து தூங்கி எந்திரிச்சதே விழுங்கிட்டு அதுக்கு பிறகுதான் நான் சூப் குடிக்கிறேன். அதனால அந்த மிளகு வந்து அவ்வளவு அற்புதமா வேலை செய்யுது. சுவாசத்தை டெய்லி ஒரு மிளகு ஒரு மண்டலம் சொன்னீங்க இல்லைங்களா, அது சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கு. நம்ம எது சாப்பிட்டாலும், அதாவது என்ன சொல்லுவாங்க, அது நச்சுத்தன்மை எல்லாம் அது எடுத்துரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சாப்பிடும்போது எது இருந்தாலும் நல்லா இருக்கு. அது சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சளியெல்லாம் பிடிச்சாலும் அதிகமா தெரியல அந்த மிளகு சாப்பிடும்போது. 2 மண்டலம் நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டோம், இப்ப நல்லாவே இருக்குங்க. உண்மையில நன்றிங்க. எல்லாருமே இடைவெளி விட்டு மறுபடியும் அந்த மிளகு மருத்துவத்தை தொடரலாம். நாங்க ஒரு 8 மாதமாக, ஒரு 10 நாள் 5 நாள் தான் இருக்கும். நாங்க 8 மாதமா மிளகு சாப்பிடுறோம். நான் 8 மாதமாக நான் மிளகு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நல்லா இருக்கு.
அவ்வளவு திருப்தியா இருக்கு. என்னுடைய சுவாசம் சீராயிருக்கு. என்னுடைய நிலையை மாறுபட்டு இருக்குங்கிறதுதான் கருத்து. அதனால ஒரே அளவு எடுத்துக்கிறீங்களாங்க நீங்க? ஒரே அளவு இல்லைங்கம்மா, கூட குறைவு எடுத்துக்கிறேன். ஒரு 10 மிளகுக்கு வந்திருக்கேன், மறுபடியும் ஒரு 15 மிளகுக்கு போவேன். 24 மிளகு எடுத்தது அந்த ஒரு மண்டலம் தான் எடுத்தேன். அப்புறம் 10 மிளகோட நான் நிறுத்திக்கிட்டேன். இப்ப இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு எப்படிங்க ரெகுலரா நம்ம எடுக்கிறது எவ்வளவுங்க எடுத்துக்கலாம்? இப்ப வெயில் 10 மிளகு 10 மிளகு எடுக்கலாங்கம்மா. ரொம்ப அந்த அக்னி வெயில்ங்கிற போது வேணா நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்க. ஆனா இப்போதைக்கு நான் 10 மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, சரி. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீட் பாடியா இருந்தாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்கம்மா. மூச்சு நல்லா போகணும்னா காரம் இருக்கணும்மா. 2வது நம்ம இரவுல சாப்பிட அந்த அமிலத்தன்மை அந்த அந்த இரைப்பை இருக்கு இல்லையா, அந்த இரைப்பையில புளிப்பு தன்மையை மாத்தணும். புளிப்புக்கு நேர் எதிரான சுவை எதுனா காரம். அப்போ அந்த புளிச்சு போனதை மாத்தணும் அப்படின்னா காரத்தன்மையாக மாத்தணும். காரத்துக்கு மிளகு. சார் வணக்கம். மிளகு நைட்ல காலைல சாப்பிடுமா சொல்லுங்க. என்னங்க சார்? ஹலோ, வணக்கம் சார். மிளகு மிளகு காலையில தான் விழுங்கணுங்க, நைட்டு வேண்டாம். நன்றி. ஐயா நன்றி. அடுத்து நம்ம தொடர்ந்து நமக்கு 3 நாளா நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை சங்கம், அதாவது எப்படின்னாக்கா இணைந்து பணியாற்றிய மயிலாடுதுறை சங்கம் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த நிகழ்ச்சியில கலந்துன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வந்தது. இப்ப அவங்க கலந்துருக்காங்க. அந்த கலந்துகிட்ட வகையில அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத பத்தி அதன் தலைவர் கணேஷ்குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். கேக்குதையா? கேக்குதுங்கய்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம், மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை, உன் உடல் உன் உடன் நிகழ்வானது கடந்த இந்த ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கம் ஜோமேட்டில் வழங்கி வருகின்றன. இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களுடன் இணைந்து செய்வது மிக பெருமைக்குரிய செயலாகும். இந்த காலை சக்கரம் உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களையும் மற்றும் யோகா பயிற்சியையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பயனுள்ள பல விஷயங்களையும் ஆசான் கண்ணப்பன் அவர்களும் இறைமதன் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் விதைக்கும் ஒரு நிகழ்வாக மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றனர். மாவட்ட ஆளுநர் அவர்களின் மற்றும் உதவி ஆளுநர் வழிகாட்டுதலில் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கம் தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும் திட்ட தலைவர் ரோட்டரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கணேஷ்குமார் மற்றும் செயலர் நவநீத கண்ணன் மற்றும் நாங்கள் சார்ந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு மயிலாடுதுறை ரோட்டரி சங்கத்திற்கு 3 நாட்கள் இணைந்து செயலாற்றியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடிக்கடி கேட்பீங்க எப்ப எங்களோட சங்கம் இதுல வரும்னு சொல்லிட்டு நிறைய நட கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் சங்கத்தோட இல்லாம முன்னாடியில இருந்து நீங்க கலந்துருக்கலாம். ஆனா சங்கத்தோட இணைஞ்சு இப்ப வாய்ப்புகள் வந்திருக்கு, கலந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்களும் சரி, உங்களை சங்கத்தை சார்ந்தவர்களும் சரி, அவர்களுக்கும் தெரியப்படுத்தி நீங்களும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பயணித்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். மயிலாடுதுறை சங்கத்தின் செயலாளர் நவநீத கண்ணன் அவர்கள் ரோட்டரி பிரேயர் காலைல வாசிச்சாங்க. அவங்களும் நல்ல ஆக்டிவான ஆள் தான். தொடர்ச்சியா நம்ம இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு இது பண்றாங்க. அவங்களோட கருத்துக்கள் நவநீத கண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். வணக்கம் சார். கேக்குதுங்களா?
கேக்குது சார். கேக்குது. முதற்கண் குணாபாலன் சாருக்கும் கண்ணப்பன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரும்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க அவங்க எல்லா அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கின்றேன். ஏன் இந்த நேயர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கின்றேன்னா, இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது ஒரு முக்கியம். நான் அதனால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நான் என்னோட மனசளவுல நான் வந்து என்னோட தொழில்ல வந்து கொஞ்சம் லேட்டா தூங்குறதுனால காலையில எழுந்திரிக்க முடியாம போயிடுச்சு. எனக்கு வந்து ஆர்வம் வந்துட்டே இருக்கு. குணாபாலன் சாரை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த கலந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு சார், என்னால முடியல. இருந்தாலும் நீங்க இப்ப நிர்பந்த செயல பார்த்தீங்கன்னா, எவ்வளவு விஷயங்கள் இப்ப இந்த 3 நாள்லயே நிறைய விஷயங்கள நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. ஹீலர் பாஸ்கர்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நான் ஹீலர் பாஸ்கரோட வாய்ஸ்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்ப இப்ப இதெல்லாம் இப்ப இன்னைக்கு போட்டதெல்லாம் ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. ஓகே. நீங்க வந்து இப்போ வந்து தூய்மையை பத்தி நம்ம வந்து ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையில வந்து மிக முக்கியமானது வந்து ஒரு தூய்மை. அந்த தூய்மையில வந்து புற புற தூய்மை, அதாவது அகத்தூய்மை 2 தூய்மையா பிரிக்கலாம். அந்த அகத்தூய்மைக்கு வழிகாட்டியாக நீங்க வந்து மனத வந்து தூய்மைப்படுத்துறோம், உடலை தூய்மைப்படுத்துறோம். அது நல்ல விஷயங்கள். இத தூய்மைப்படுத்துறதுனால நம்ம வந்து புற தூய்மையும் பண்ணலாம். புற தூய்மைன்னு நம்ம சொல்ல போனாலும் அது சாதாரணமா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலு, குப்பையை சரி பண்றது, இதுதான் சொல்றேன் நானு. இத வந்து கொஞ்சம் வலியுறுத்தி இது சம்பந்தமான விஷயங்களையும் நீங்க சொன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். 2மே நல்லா இருந்தாதான் மனிதனுடைய வாழ்க்கை வந்து செம்மைப்படும் இல்லைங்களா? அதனால உங்களோட அறிவுரைகள்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல இன்னும் நல்லா செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம்னா, அதாவது நல்லா போகணும்னு சொன்னோம்னா, சில குறிப்புகள்லாம் முன்கூட்டியே கூட குடுக்கலாம். இன்னைக்கு இவங்க பேசப் போறாங்க, இவங்க என்ன பேசப் போறாங்க அப்படிங்கிற மாரி கூட குடுக்கலாம். அதோட என்னோட ஆலோசனையா எடுத்துக்கங்க சார். ரொம்ப அருமையா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. நன்றி சார். வணக்கம். நன்றி சார். உங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைத்தும் நிறைவேற்றிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களுடைய அதாவது நிகழ்வாளர்கள் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் வருபவர்களுக்கும் திருப்தியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட திருப்தியா இருந்தாலும் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை தருணத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நவநீதக்கண்ணன் சார். தொடர்ந்து பயணியுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வுல வந்து வாருங்கள் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களையும் மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைய பயிற்சி முறைகள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பயிற்சி முறை பத்தி கண்ணப்பண்ண பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து மேற்கொண்டு புதுமையான பயிற்சி முறைகளும் நம்ம காலை சக்கரம் நிகழ்வில் இடம்பெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மற்ற வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து நம்ம நேரடி கேள்வி பதில் வச்சிருக்கலாம். இன்றைய நிகழ்வில் தொடர்ந்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அழைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை சங்கத்திற்கும், நமக்கு ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வண்டியில உட்காந்துருக்கேங்க. நம்ம கிடைக்கிற வண்டியில போயிட்டே இருக்கலாம்.